ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது வாங்க பார்க்கலாம். இங்க வந்துட்டு அந்த கரிமாடு தாஸ் இருக்கான்ல, நிலா அண்ணன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அவன் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாதுங்க. நடேசனையே காலேஜ்ல கத்தி எடுத்து குத்துனவன். ஓகே. இந்த சூழல்ல மறுபடியும் அதே மாரி ஒரு முட்டாள்தனமான முடிவ எடுக்குறாங்க. இதனால நிலா மிகப்பெரிய லெவல்ல பாதிக்கிறாங்க. கண்ணீர்ல மூழ்குறாங்க. ஐயனார் குடும்பமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சேரன்லருந்து, சோழன்லருந்து, பல்லவன்லருந்து, பாண்டியன்லருந்து. சோழன் சொல்றாரு, "விடுங்க பார்த்துக்கலாம். சர்டிஃபிகேட் வந்துட்டு எடுத்துக்கலாங்க. ஒண்ணும் வொரி பண்ணிக்கிறாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது அப்படின்னு வந்துட்டு ரொம்ப டிப்ரஷன் ஆகுறாங்க. எங்கேயோ ட்ரிப்ல நீலகிரியில. அப்படி நீலகிரியில என்ன நடக்குதுன்னா, 2 பேரும் பாருங்க நேரத்துக்குன்னு இவங்க போற இடத்துக்கு தான் வம்புக்குன்னே வருவாய்ங்கங்கிற மாதிரி நிலாவோட ஃபேமிலியும் வராங்க. வந்து இவங்க வந்துட்டு போட்லாம் வந்துட்டு ஜாலியா போறாங்க. செம்மையா ட்ரிப்ல வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதாவது சோழன் நெனச்ச மாரியே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க நிலா. இந்த சூழல்ல தாங்க "ஆம புகுந்த வீடு விளங்காதுங்கிற" மாரி தாசு புகுந்துடுறான். அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா? மதியோட பொண்ணு வந்துட்டு அந்த போட்டிங்ல வந்துட்டு பாத்துர்றாங்க. நிலாவ பாத்துர்றாங்க. "ஐ நம்ம நிலா! ஐ நம்ம நிலா! ஐ நம்ம நிலா! அம்மா அங்க பாரு நம்ம நிலா போட்ல போய்க்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொன்னோனே மதிக்கு அதிர்ச்சி ஆகுது. இவன் என்ன இங்க? அதுவும் அவனோட ரொம்ப ஜாலியா இருக்காளே! அப்படின்னு சொல்லிட்டு நிலா, 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 நிலான்னு கூப்பிடுறாங்க. நிலாவுக்கு கேட்கலங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டிங் முடிச்சுட்டு வெளிய வந்த பிறகு, மதி வந்து அப்படி ஷோல்டர்ல கை வைக்கிறாங்க. யார்ரா ஷோல்டர்ல கை வைக்கிறது? அப்படின்னு வந்துட்டு நிலா திரும்புறாங்க. பார்த்தா மதியும், மதியோட பொண்ணும் இருக்காங்க. உடனே கட்டி புடிச்சு அந்த பொண்ண தூக்கி நிலா வந்துட்டு கொஞ்சுறாங்க. "நிலா எங்க போயிருந்தீங்க நிலா? என்னைய மறந்துட்டீங்களா நிலா?" அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும்போது, "இல்லடா உன்னைய நான் எப்புட்றா மறப்பேன்? ஜிஜ்ஜு ஜிஜ்ஜு ஜிஜ்ஜு" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சுறாங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க இவ்ளோ ஆனந்தமா இருந்ததே இல்லங்க. மகிழ்ச்சியா இருந்ததே இல்ல. "உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமாடி? நானும் தான்" அப்படின்னு அந்த பொண்ணு பேச, 2 பேரும் இப்படி ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்னடி அவனோட லவ் வந்துருச்சா? இங்க வந்து அவனோட ட்ரிப்ல போட்டிங்ல நாங்க பார்த்தோமே" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல அது வேற விஷயம். நான் சொல்றேன் ஃபோன்ல வந்துட்டு அ பேசுறேன் நீ" அப்படின்னு சொல்றாங்க. "உன் போக்கே சரியில்லடி. நான் உன்னைய வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்" அப்படின்னு வந்துட்டு மதி சொல்ல, "நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல நீ. எனக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. நான் வந்துட்டு கூடிய விரைவில வேலைக்கு போப்போறேன். அந்த சர்டிஃபிகேட்டே சோழன் தான் வாங்கி குடுத்தாரு. எந்த ஒரு ஐடி ப்ரூஃப்மே இல்லாம. சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சா? அப்ப வந்துட்டு நான் உனக்கு வேலைக்கு அரேஞ்ச் பண்ணவா?" அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் தடிமாடு தாஸ் பாத்துறாங்க. அதாவது மதியோட வீட்டுக்காரர் பாத்துறாருன்னு வைங்களேன் வூட்டுக்காரரு. பாத்துட்டு வந்துட்டு விறுவிறுன்னு வராரு. "ஏன்டி சனியனே! உன்னால தாண்டி எங்களுக்கு இவ்வளோ ஒரு நெகட்டிவ். எங்க வாழ்க்கையே வந்துட்டு ஒண்ணுமில்லாம போயிருச்சுடி. வெளிய போனாலே எல்லா பயல்களும் உன் பொண்ணு ஓடி போயிட்டாளா? உன் பொண்ணு டிரைவரோட ஓடி போயிட்டாளான்னு அசிங்கப்படுத்துறாங்க. அப்பா உடல்நிலை மோசமா போயிருச்சுடி. அதனால தான் அம்மா வந்துட்டு இவர் உடல்நிலை மோசமா போய்க்கிட்டு இருக்கிறார். நம்ம கொஞ்சமாவது வெளிய போணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சொன்னதுனால தான் இங்க வந்தா, "கெரகம் நீ இங்க வந்து தொலைஞ்சிட்டியா? உன் முகத்த பாக்குற சூழல் ஏற்பட்டுருச்சா? உன்னையெல்லாம் கொல்லணும்டி" அப்படின்னு சொல்லிட்டு தட்டிமாட அடிக்க வரான். இப்படி சோழன் வந்துட்டு இடையில கைய புடிக்கிறாருங்க. "அடிச்சேன்னா திருப்பி அடிச்சுருவேன்" அப்படின்னு. "ஏன்டா டிரைவர் நாயே! ஏன்டா எங்க வீட்ல வேலை பார்த்த டிரைவர் நாயே! உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கும்போது, ஏன்டா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்காதுன்னு" தாசு இங்க வந்துட்டு நான் அமைதியா போறேன்டா. அதாவது ட்ரிப்புக்கு வந்திருக்கேன். எங்க அம்மா அப்பாவுக்காண்டி இங்க வந்திருக்கேன். அமைதியா போன்னு பார்க்குறேன். ஏன்டா டிரைவர் நாயி! அடிக்க போறான். மதி வந்துட்டு தடுக்குறாங்க. "ஏங்க வந்த இடத்துல இந்த மாரி பிரச்சனை பண்றீங்க? எனக்காக விடுங்க, எனக்காக விடுங்க. என்னடி இவளோட உறவு?" அப்படின்னு சொல்லிட்டு மதியையும் அடிக்க போறாங்க. "டேய் உன் ஆணவத்தெல்லாம் கொறடா" அப்படின்னு வந்துட்டு நிலா சொல்றாங்க. "உன் ஆணவம்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான்டா. எப்படி என் சர்டிஃபிகேட்ட எரிச்சீங்க? என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னேலடா. நாயே! நான் சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கிட்டேன்டா. உன் முன்னாடி வந்துட்டு நான் யாருன்னு பெரிய ஆளா வந்து காமிக்கிறேன்டா" அப்படின்னு சொடக்கு போட்டு நம்ம நிலா வந்துட்டு அந்த தடிமாடு தாசு பையன்கிட்ட பேச, தட்டிமாடுக்கு வந்துட்டு அதிர்ச்சி ஆகுது. "உனக்கு எப்புட்ரி சர்டிஃபிகேட் வந்துட்டு கிடைச்சது?" அப்படின்னு வந்துட்டு தாசு சொல்லிட்டு அப்படியே ஓங்க போறாங்க. முறுக்கிக்கிட்டு போறான். சோழன் வந்துட்டு, "டேய் முறுக்குனேன்னா வந்துட்டு அடிச்சு புடுவேன்டா" அப்படின்னு சொல்றான். "ஏன்டா டிரைவர் நாயே! நீ எல்லாம் எனக்கு ஈக்குவலா நின்னு பேசிக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொன்னோனே, வார்த்தைய அளந்து பேசி நிலா சொல்றாங்க. "அவர அடிச்சேன்னா போலீஸ்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன்" அப்படின்னு சொன்னோனே, "ஏன்டி அவன் அந்த அளவுக்கு உனக்கு போயிட்டானாடி?" அப்படின்னு சொன்னோனே, "அவர் என்னோட வீட்டுக்காரருடா. என் வீட்டுக்காரர் மேல கை வச்சேன்னா உனக்கு மரியாதை இருக்காது. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன். அண்ணிக்காண்டி பார்க்கிறேன் பார்த்துக்க. குழந்தைக்காண்டி பார்க்கிறேன்" அப்படின்னு சொன்னோனே, "அவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்ட. உனக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சதுனால தான்டி நீ இவ்ளோ திமிரா பேசுற. அந்த சர்டிஃபிகேட்ட என்ன பண்றேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் என்ன பண்றான், எப்படி வீட்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அங்கேயே ரவுடி பயலுகள செட் பண்ணி, இவன் தான் ரவுடி ரவுடி பண்றவனே, காலேஜ்லயே கத்தி எடுத்து குத்துறவனே, என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ, இந்த அட்ரஸ்ல இந்த வீட்ல வந்துட்டு
அந்த சர்டிஃபிகேட்ட கிழிச்சு போட்டுருங்க. இல்லாட்டினா அந்த வீட்டையே கொளுத்திருங்கடா அப்படின்னு சொல்றா. சரிங்க சார், சரிங்க சார்ன்னு அந்த ரவுடி பசங்க வந்துட்டு விறுவிறுன்னு அதாவது என்னங்க சொல்றது, சேரன் வீட்டுக்கு போறாய்ங்க. வீட்ட கொளுத்த போறாய்ங்களா? இல்ல அந்த சர்டிஃபிகேட்ட வந்துட்டு எடுக்க போறாய்ங்களா? அங்க நடேசன் இருக்காரு. இல்ல நடேசன் வந்துட்டு இந்த பிரச்சனையிலருந்து காப்பாத்திருவாரா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்த பதிவு பண்ணுங்க.